இந்த ராசிக்காரங்க ரொம்ப யதார்த்தவாதின்னு சொல்லலாங்க. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்தை தான் எப்போதும் நினைச்சு பார்க்கக்கூடியவங்களா, அதை செயல்படுத்தக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. மாத சம்பளத்துக்கு சேர்ந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில இடைஞ்சல் இல்லாத வகையில தான் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்துக்காகவும் அதிக நேரம் வேலை செய்யக்கூடியவங்களா, வேலைன்னு வந்துட்டா கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்களாவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. கணக்கு வழக்குல கெட்டிக்காரங்கிறதால எப்போதுமே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டுங்க. எல்லா புள்ளி விவரத்தையும் வெறும் நுனியில வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நினைவாற்றல் திறன்கிறது அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு விவரத்தை கேட்ட உடனே எதையுமே டக்குன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. தான் நினைவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டக்குன்னு வரிசை சொல்லிக்கிட்டே வருவாங்க. முதலாளியா முதலாளியா, தொழிலாளிக்கு தொழிலாளியா, ஒரு நிர்வாக திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இன்ப துன்பங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் பங்கு கொள்ளக்கூடிய சகோதர மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் வேலைன்னு வந்துட்டா அக்கறை இல்லாமல் செய்யக்கூடிய சின்ன தப்பை கூட மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே பண உதவி யாருக்காவது தேவைப்பட்டாலும் சரி, பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே பண உதவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்யக்கூடியவங்களா, மற்றவங்களுடைய தேவையை நிறைவேற்றி தரக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. மக்கள் மேலே ஒரு அன்பு பரிவு கொண்டிருக்கக்கூடியவங்களா, வெளிப்படையான தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பெரும்பாலுமே இது வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வேலை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே சில நேரம் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யறது மட்டும் வேண்டாம். கஷ்டமான நேரத்தில் நண்பர்கள் மூலமா இந்த நேரம் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பமாக வேலையான ரெண்டும் ஒரே சமயத்தில் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பீங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மனசில் திடீர்னு தேவையில்லாத பயம் ஏற்படலாம். கொஞ்சம் இந்த நேரம் அதை எல்லாமே விடுறது நல்லது. தேவையில்லாத கற்பனை விடுறது நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யாரையும் நம்பி எதுவும் பேச வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியா கையாள பாருங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மின்சாதன பொருட்கள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடிக்கடி விடுப்பு எடுக்கிறது வேண்டாம். உயர் அதிகாரிகள் பொறுத்த வரைக்குமே முன்னாடி மாதிரி இந்த நேரம் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதிக உரிமை எடுத்துக்கிறது வேண்டாம். எதிர்பாராத இடத்துக்கு திடீர்னு மாற்றப்படலாம். ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் கையெழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது கண்டக சனி காலமாக அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் பொறுமையை செயல்படுறதா உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதால யோசிக்காமல் முடிவெடுக்கிறது வேண்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஒரு முக்கியமாக இந்த நேரம் முக்கியமான வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் தொடங்குற எண்ணம் வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதால வீடு வாகன வழியில நல்ல மாற்றம். ஆனால் பராமரிப்பு செலவு கொஞ்சம் உண்டாகலாம். சொந்த பந்தங்களோட உண்மையான முகமும் இனி வரக்கூடிய காலங்களில் தெரிய இருக்கிறதால சொந்தங்கள் வகையிலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதுங்க. ஒரு முறை முடிஞ்சா திருநள்ளாறு போய் தார்பரணேஸ்வரர் வழிபாடு செய்ய பாருங்க. 8 நல்லெண்ணெய் தேவையேற்றி வழிபாடு செய்யறது நல்லது. முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி ஆண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே சிக்கல் கொடுத்திருந்த பல விஷயம் இனி உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புங்க. தடையில்லாமல் விலகி நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தடுத்து வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகம் தொழில் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே வந்த பிரச்சனை எல்லாமே விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளால் நன்மை பிறக்கக்கூடிய நேரம். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதால தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வர்றது நல்லது. சமூகத்துல பெயர் புகழ் பெருமை சேரக்கூடிய நேரம். மனக்கவலை நீங்கி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடல் நலன்ல உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் அதிக அளவு இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இனி அடுத்தடுத்து சுப காரியங்கள் முயற்சிகள் வெற்றின்னு உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைன்னு சொல்லலாங்க. காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மாற்றம் ஏற்பட போகுது. வீடு கல்வி தொழில் எல்லா வகையிலும் பல மாற்றங்கள்
நிகழக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. 4ஆம் இடம் வலுப்பெறு இருக்கிறதால வண்டி வாகனம் வாங்குவீங்க. வண்டி வாகனத்தால் ஆதாயம் உண்டு. நிலம் வீடு ஆபரணம் வாங்குறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சுப செலவு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உண்டாகும். உடல்ல இருந்து சோர்வு நீங்கி நிம்மதியா ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்புல முன்னேற்றம் இருக்கும். சொத்துல இருந்த தடை படிப்படியா நீங்கும். சமூகத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம். கடந்த கால பிரச்சனையிலிருந்து விரைவிலேயே வெளிவர போறீங்க. இந்த நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. 2ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, கல்வியில நல்ல முன்னேற்றம், போட்டித் தேர்வுல பங்கேற்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தானே சொல்லலாம். வேலை ரீதியாகவும் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. சுய தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஆசிரியர்கள், கலை ஊடகத்துறை, வழக்கறிஞர்கள், பால் உற்பத்தி சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிச்சயம் நல்ல உயர்வு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஆளுமை திறன்கிறது இந்த நேரம் நல்லா வெளிப்படும். பொருளாதாரத்தில் இருந்த தடை விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாய், தந்தை, கணவர், மூத்த மகன் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் உங்களுடைய உடல்நிலையில இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க. வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்யறதுன்னு தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி இந்த மாதத்தோட 2ஆவது வாரத்துக்கு பின்னாடி வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபகம் மருந்து பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். விரைய செலவும் கொஞ்சம் உண்டாகலாம். ரொம்ப முக்கியமாக கூடா நட்பை தவிர்க்க பாருங்கள். இதுதான் நன்மை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். வயசானவங்களா இருந்தால் எதுலையுமே நிதானமாக செயல்பட பாருங்கள். இரவு நேரங்களில் அதிகமாக நீங்கள் நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லட்சுமி தேவி வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் மனசுல துணிச்சலுங்கிறது சிறப்பாக இருக்குது. ஆனால் எடுக்கிற வேலையில பொறுத்த வரைக்குமே எடுத்தங்கோத்தம் செயல்படாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொறுமையாக தான் செயல்பட்டாகணும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால தொழிலில் கொஞ்சம் அக்கறை வேணும்னு சொல்லலாம். தொழிலை விரிவு செய்யணும்னு நினைப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் ஆரம்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். நிலுவையில் இருந்த பண பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க முடியாதுன்னு கைவிட்டக்கூடிய விஷயத்தை கூட இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுத்து லாபம் பார்க்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுக்கரனோட சஞ்சாரம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் உண்டாகலாம். அந்நியர்கள் விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் பாருங்க. அதாவது 3ஆம் நபர் தலையிட்ட குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம். இதனால அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி ஏற்படாமல் இருக்கணும்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. நட்பு விவகாரங்களை எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மறைந்த புதனால நிறைந்த தனலாகும்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் இருக்கும். வாங்க நினைச்ச இடம் வீடு எல்லாமே வாங்குவீங்க. தாமதமானாலுமே இந்த நேரம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுன்னு இந்த நேரம் சொல்லலாங்க. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர் வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது பல வகையில் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலம்னு சொல்லலாம். குரு பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லதே நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவுல தடை விலகும். பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வரன் வரக்கூடிய வாய்ப்பு. சகோதரிகள் வழியில இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உயர்கல்வி கனவு பற்றி நீங்கள் கண்ட கனவு நனவாகும். குழந்தை பேருக்காக இயங்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். வேலையில் பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலைமை உயர்ந்து வரும். சில நேரம் எதிர்பாலினத்தவரால் நெருக்கடி ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே எதிர்பாலின வகையில் எச்சரிக்கையை பழக பாருங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை நிறைவேற்றி தருவார். முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வருமானம் பல வழிகளும் வர ஆரம்பிக்கும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகி மனசு தெளிவடைகிறதால பல பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க ஆதி பராசக்தி வழிபாடு செய்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எல்லா செயல்களுமே நீங்கள் வேகமாக தான் செயல்படுவீங்க. யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறப்படையும். பிரச்சனைங்கிறது நீங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நிறைய மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடியும் சரி இந்த நேரம் முன்னாடியும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். நெருக்கடி எல்லாமே விலகி வரக்கூடிய நேரம். சனியும் ராகவும் இணைஞ்சிருக்கிறதால உங்களுடைய திறமை ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்கள் உங்ககிட்ட சரணம் அடைவாங்க. உடல் பாதிப்பு விளக்கக்கூடிய நேரம். குருவோட சஞ்சாரம் பார்வையும் சாதகமாக இருக்கிறதால வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். ரொம்ப நாளாக திட்டம் தீட்டிருப்பீங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே செயல் வடிவம் பெறப்போகுதுன்னு சொல்லலாங்க. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வியாபாரிகளுக்கு மாணவர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கண்ட கனவு நடவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நேரம் தான். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும், சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. மனசில் இந்த நேரம் தேவையில்லாத ஆசை உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்த பாருங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரிவு உண்டு. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு தராது. குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரம் தொழிலில் அக்கறை காட்ட பாருங்க. இந்த காலம் எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.